நம்ம இப்போது வடகறி வீடியோ போடுறோங்க. மேக்னா சில்தீஸ் குக்கிங்கில் கடலைப்பருப்பு, அதுக்கு ஒரு 300 கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு 5-6 பேர் சாப்பிட்றதுக்காக. அதில் வந்து சோம்பு ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊறட்டோம்னு சொல்லிவிட்டு சோம்பும் உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதை ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 50 கிராம் சோம்பு, பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கணும், கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டோம். 300 கிராம் கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து எண்ணெய் ஊற்றி கடையில் அது கொஞ்சம் போட்டு எடுத்துடலாம். இது போடாமையும் ஆவி பிடிச்சி ஆவியில் வேக வச்சு கூட பண்ணலாம், ஆனால் அதை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். லைட்டாக பொரிச்சா போதும், ரொம்பலாம் இது வேணாம். அந்த கலர் மாறாத முன்னாடி அந்த வெள்ளை கலராக இருக்கும்போது அதை பொரிச்சு எடுத்துடலாம். 1/4 கிலோ வெங்காயம் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, சோம்பு, வேணும்னா கொஞ்சோண்டு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வெறும் சோம்பு போட்டு தாளிச்சாலே போதும். இது நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். இதில் வந்து தக்காளி வெங்காயத்துக்கான உப்பு கொஞ்சம் போட்டுருக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பருப்புலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு, மஞ்சள் தூள் போட்டாச்சு, போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறோங்க. இப்போ இதில் வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு உப்பு எல்லாமே போட்டு நல்லா வதங்கியாச்சுங்க. இதில் வந்து நம்ம அந்த கடலைப்பருப்பு அரைச்ச மிக்சிலேயே தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். வந்து இது பொரிச்சு வச்ச இந்த பொடி பண்ணி வச்ச கடலைப்பருப்பு, பொரிச்சு வச்ச கடலைப்பருப்பு மாவு கொஞ்சம் நம்ம பொரிச்சிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ போட்டாச்சு. போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி இப்போவே ஊற்றிக்கலாம். தண்ணியாக கொஞ்சம் வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லாட்டி திக்காக வேணும்னா இதே போடும். ஓகே, கேட்குதா சவுண்டு? அவங்கெல்லாம் கட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக இது தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடை போன அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிச்சு வந்தாச்சுங்க. இந்த பதத்துக்கு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, உங்கள் விருப்பம். நீங்கள் கொத்தமல்லி எவ்வளோனாலும் பிடிக்கணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வடகறி ரெடி ஆகிடுச்சு. இட்லி வச்சு சாப்பிடுங்க. இந்த வடகறியை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், விருப்பமானால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் போட்டு கெஜ்ஜ விட